திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புதுமாவிளங்கை கிராமத்தில் நடைபெற்ற நெல் கொள்முதல் விழாவிற்கு தாமதமாக வந்த திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழனிடம் கேட்கலாம். தமிழன், வணக்கம். தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புதுமாவிளங்கை கிராமத்தில் இன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் துவக்க விழா இன்று துவங்கியது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அதே போல பார்க்கலாம் பிரதாப் அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அமைச்சராக கூறப்படும் ஆவடி சாமு நாசர் மற்றும் நெல் கொள்முதல் நிலையம் துவக்கி வைத்து உரையாற்றி கொண்டிருந்த போது அப்பொழுது அந்த பாதியிலே வந்த திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் அதே போல பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போதே பார்த்தோம்னால் வேளாண்மை துறை அதிகாரிகள் நன்றி உரையாற்றும் போதே பார்த்தோம்னால் திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் பெயரை கூறாமல், மேலும் அவர் பேரை கூறாமலே அந்த நிகழ்ச்சியை முடித்தனர். பின்னர் அவர் பேரை கூறாதனால் விஜி ராஜேந்திரன் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு அவர் அந்த இடத்திலிருந்து மேடையிலிருந்து இறங்கி கீழே சென்றார். அப்பொழுது பின்னால் சென்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவரை சமாதானம் செய்வதற்காக பின்னாலே சென்றார். அப்பொழுது விஜி ராஜேந்திரன் தெரிவித்தது என்னவென்று பார்த்தோம்னால், நான் இறந்து விட்டேனா என்று கூறினார். பின்னர் நெல் கொள்முதல் நிலையம் விழாவில் ஒரு மணி நேரம் காலதாமம் வந்த பிறகும் அவர் அந்த வார்த்தையை கூறினார். மாவட்ட ஆட்சியர், நான் இறந்து விட்டேனா, நான் வருது முன்னாலே நீங்க இந்த நெல் கொள்முதல் திறக்கிறது எப்படி என்று அவர் கேட்டபொழுது இதனிடையே பாதியிலே வந்தார் அவர் அதே போல சட்டமன்ற பாதியிலே போனார் என்று ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டது. அதே போல பார்க்கலாம், தேசிய கீதம் ஒலிக்குவதற்கு முன்பாகவே மேடையிலிருந்து கோபித்துக் கொண்டு சென்ற திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் அவரை சமாதானம் செய்வதற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பிரதாப், பின்னர் மேடையில் இருந்து இறங்கி சென்ற அமைச்சர் சாமு நாசர், மேடையில் யாருமே இல்லாமல் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. குறிப்பாக அமைச்சர் கலெக்டர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பாதியிலே கோபித்துக் கொண்டு சென்றார் என்று அந்த சம்பவம் கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், ஒரு மாவட்ட ஆட்சியரை பார்த்து நான் இறந்து விட்டேனா என்று கூறின இந்த வார்த்தை அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், பொதுமக்களிடையே விவசாயிகளிடையே பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி உள்ளது இந்த வார்த்தையை பார்க்கலாம் மோகன். விவரங்களுக்கு நன்றி தமிழன். करायच्या करायच्या